128வது மன் கி பாத் நிகழ்ச்சியில பிரதமர் மோடி நேற்று பேசினாரு. அது ஒரு மாசம் ரிவ்யூ மாதிரி தான். அவரு நான் எங்க வெளிநாடு போயிட்டு வந்தேன், வெளிநாட்டு தலைவருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தேன் நானு, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தாரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஷேர் பண்ணிப்பாரு மக்கள் கிட்ட. ரிவ்யூல பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். ஆனா இவர் இதுல ஒன்லி பாசிட்டிவ். கடந்த காலத்தை பத்தி பேசுவாரு, அதே மாதிரி எதிர்காலத்துல என்ன பண்ண போறேங்கிறதையும் பேசுவார். ஹிண்ட் எல்லாம் கொடுப்பாப்ல. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் அரசியல் ரீதியான ஹிண்ட் கிடையாது, ஒரு சேவை ரீதியான ஒரு ஹிண்ட் அது. ஓகே. இப்ப டிசம்பர் 2ல இருந்து அடுத்த ஒரு 15 நாட்கள் காசி தமிழ் சங்கமம் நடக்க போகுது. அதை பத்தி டீட்டெயிலாவே பேசியிருந்தாரு. காசி தமிழ் சங்கமம் ஒரு தொன்மையான மொழியும் ஒரு தொன்மையான இடமும் சேர்றதுதான் காசி தமிழ் சங்கமம். அதோடைய கருப்பொருளே தமிழை கற்கிறது தான். தமிழ் உயர்வானது, தமிழ் மேன்மையானதுன்னு தமிழ்ல பேசியிருந்தாரு. தமிழ் கலாச்சாரம் உயர்ந்தது அப்படின்லாம் தமிழ்லே பேசினாரு. அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருந்தாலும் புரிஞ்சிருச்சு. பட் இவரே அங்கே போகலாமே. இப்போ காசி தமிழ் சங்கத்துக்கு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு தமிழ் கற்றுக்கணும், தமிழில் பேசணும் அப்படின்ட்டு. அங்கே கற்கிறதுக்கான இடம்னா இவர் போகலாம். பட் டைம் இருக்காது. இல்லை, நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டாரு, வேற ஏதோ வேலை வச்சிருப்பார்ல பிரதமருங்கிறதுனால. ஆமாம், வெளிநாடு போகணும். எப்பயும் நாடாளுமன்றம் நடக்கிறப்ப வெளிநாடு போவாரு. இந்த முறை நாடாளுமன்றம் நடந்துட்டு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வராரு. டிசம்பர் 4 புத்தின் வராரு. அவரை சந்திக்க போறாரு. இது ஒரு முக்கியமான சந்திப்பா இருக்க போகுது.